ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஒரு AI காமிக் ஜென்ரேட்டர் பில்ட் பண்ண போகிறோம் யூஸிங் Gemini SDK அண்ட் Streamlit. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூசர் கிட்ட ஒரு ஸ்டோரி பிளாட் அண்ட் அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் இமேஜ் ஜென்ரேட்டடாக வேணும்னு கேட்டுட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு காமிக் ஸ்ட்ரிப் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஃப்ரம் August 4 codebitல AI மாஸ்டர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாஸ்டர் கிளாஸில் நம்ம பைத்தன் SQL பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லேங் செயின், லேங் கிராஃப், லேங் ஸ்மித், ஹகிங் ஃபேஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 3 month லைவ் கோர்ஸ். ஸோ லைவாக நம்ம டெய்லி கனெக்ட் பண்ணி இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டட்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க்கை செக் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் நான் VS கோடில் தான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு py-m-venv.venv என்ட்ரு கொடுத்துட்டேன்னா என் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆனதுமே நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு venv script/activate. ஸோ இப்போ என் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணலாம். pip install streamlit வெப் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு python.env ஃபைலில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணுறதுக்கு pillow இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது ஷோ பண்ணுறதுக்கு கூகுள் ஜெமினி, நம்ம ஜெமினியோட SDK யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து கூகுள் ஜெமினிலேருந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டேன்னா இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ மீன்வைல் நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணலாம். ஸோ ரூட்டில் .env ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து Gemini _API_key இஸ் ஈக்குவல் டு இதுக்கு இப்போ நம்ம வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ இதுக்கு வேல்யூ தான் வந்து ஜெமினியோட API key. ஸோ ப்ரௌசரில் போயிட்டு aistudio.google.com இந்த வெப்சைட் விசிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ரைட் சைடில் கெட் API keyன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி கிரியேட் API key பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பாப்அப் ஷோ ஆகும். இந்த பாப்அப்பில் ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி கிரியேட் API key இன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா API key ஜென்ரேட் ஆகிரும். ஜென்ரேட் ஆகிற API keyயை காப்பி பண்ணிவிட்டு VS கோடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ கோட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரூட்டில் main.pyன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி இதில் தான் நான் கோட் ரைட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் streamlit as st from Google, import GenAI from google.genai, import types from PIL, import image from IO, import bytes.io, from .env, import low.env. நெக்ஸ்ட் நம்ம low.env கால் பண்ணலாம். ஸோ low.env கால் பண்ணி override equal to ட்ரூன்னு கொடுத்துட்டோன்னா நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள், அதாச்சும் .envல என்னெல்லாம் வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த பைத்தன் ஃபைலில் லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம LLM செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு client இஸ் ஈக்குவல் டு genai.client அண்ட் நம்ம இங்கே ஃபைலில் Gemini API keyன்னு கொடுக்குறதுனால இங்கே நான் API key பாஸ் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நேம் கொடுக்குறீங்கன்னா இங்கே நீங்கள் API keyயும் பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம LLMமும் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம் காமிக் ஸ்ட்ரிப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ df ஜென்ரேட் காமிக் ஸ்ட்ரிப் அண்ட் இதில் நம்ம ப்ராம்ப்ட் பாஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஸ்டைல். ஸோ இந்த ப்ராம்ப்டில் தான் வந்து யூசரோட ஸ்டோரி இருக்க போகுது அண்ட் அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் எது வேணும்னு சொல்லிட்டோம் நம்ம இதில் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேட்டா டைப் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் தான் இருக்க போகுது. ஸோ அது ரெண்டே நம்ம இங்கே ஸ்ட்ரிங்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு ஃபுல் ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஃபுல் ப்ராம்ப்டில் தான் இந்த யூசர் பாஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் அண்ட் இந்த ஸ்டைலும் நம்ம ஆட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ராம்ப்டாக பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் ப்ராம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரேட் 4 panel காமிக் ஸ்ட்ரிப் இன் அ ஸ்டைல். ஸோ இந்த ஸ்டைலில் வந்து 3D ரெண்டர் இல்லை பிக்சல் ஆர்ட், ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பாஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே ஏதோ காமிக் ஷுட் பி அபவுட் சொல்லிட்டு யூசர் பாஸ் பண்ணுற ஸ்டோரி அண்ட் இங்கே வந்து 4 panels அண்ட் அதுக்கான கேப்ஷன் எல்லாமே ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ப்ராம்ப்ட்லேயே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து நம்ம ஃபுல் ப்ராம்ப்ட். ஸோ இதை இன்வோக் பண்ணி தான் நம்ம ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு client டாட் models டாட் generate content அண்ட் இந்த ஜென்ரேட் கண்டென்ட்டில் நம்ம மாடல் பாஸ் பண்ணோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற மாடல் வந்து Gemini 2.0 Flash Preview Image Generation.
ஸோ அதை இங்கே நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ மாடல் டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் பாஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம கண்டென்ட்ஸில் பாஸ் பண்ணுவோம். ஸோ கண்டென்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் ப்ராம்ப்ட். ஸோ இந்த ஃபுல் ப்ராம்ப்ட்டுமே வந்து இதில் இப்போது பாஸ் ஆயிரும். அண்ட் இதில் நம்ம காமிக் ஸ்ட்ரிப்பில் டெக்ஸ்ட்டும் இருக்கலாம். ஸோ நம்ம கான்ஃபிகும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கான்ஃபிக் இஸ் ஈக்குவல் டு டைப்ஸ் டாட் generate content config and இதில் response modalities is equal to text and image. So text comma image. ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸில் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் ரெண்டுமே நமக்கு ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். ஸோ அதுக்கு காமிக் பேனல்னு ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ காமிக் பேனல் இஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட் அண்ட் இதில் கரண்ட் இமேஜ் இப்போது எந்த இமேஜ் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கரண்ட் இமேஜ், ஸோ பை டிஃபால்ட் இது வந்து நன். ஸோ நான் நன்னு செட் பண்ணுறேன். லேட்டர் நம்ம இதை லூப் ரன் பண்ணி அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் பார்ட் இன் ரெஸ்பான்ஸ் டாட் கேண்டிடேட்ஸ் அண்ட் அதில் 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ கண்டென்ட் டாட் பார்ட்ஸ். ஸோ இந்த ஏஐ ரெஸ்பான்ஸில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பார்ட்ஸில் தான் வந்து டெக்ஸ்ட் அது இல்லாமல் இமேஜ் ரெண்டுமே இருக்க போகுது. ஸோ நம்ம இதில் லூப் ரன் பண்ணி அது டேட்டாவா, அதாச்சும் டெக்ஸ்ட் டேட்டாவா இல்லை அது இமேஜான்னு சொல்லிட்டு செக் பண்ணி அதை நம்ம இந்த காமிக் பேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்ட்டில் ரிட்ரீவ் ஆகிற டேட்டா வந்து ஒரு இமேஜான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ இஃப் பார்ட் டாட் இன்லைன் டேட்டா. ஸோ இந்த இன்லைன் டேட்டான்னு இருக்குன்னா அந்த இன்லைன் டேட்டாவில் இருக்கிற டேட்டா தான் வந்து இமேஜ். ஸோ நம்ம இமேஜ்னு சொல்லிட்டு அதை இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் டேட்டா இஸ் ஈக்குவல் டு part dot inline data dot data. ஸோ இதில் தான் நம்ம இமேஜோட டேட்டா இருக்க போகுது. இதை இப்போ நம்ம இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம பில்லோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் இஸ் ஈக்குவல் டு இமேஜ். ஸோ இந்த இமேஜ் வந்து ஃப்ரம் பில்லோ நம்ம கால் பண்ணுறோம். அண்ட் இதில் ஓப்பன் பைட்ஸ் ஐஓ அண்ட் இதில் இமேஜ் டேட்டா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த டேட்டாவை இதில் நம்ம பாஸ் பண்ணிட்டோன்னா இமேஜ் க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ க்ரியேட் ஆகிற இமேஜை வந்து நம்ம கரண்ட் இமேஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் இமேஜ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஜென்ரேட் ஆகிற இமேஜ். ஸோ இந்த லாஜிக் வந்து இமேஜுக்கு. ஸோ இமேஜ் இல்லாமல் கேப்ஷனும் ஜென்ரேட் ஆகும், அதாச்சும் டெக்ஸ்ட். ஸோ அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ எல்எஃப் பார்ட் டாட் டெக்ஸ்ட் அண்ட் இதில் நம்ம கரண்ட் இமேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இமேஜ் இருக்குன்னா தான் அதோட கேப்ஷன் நம்ம ஷோ பண்ணுறதுல யூஸாக இருக்கும். ஸோ நம்ம இமேஜும் இருக்கான்னு சொல்லிட்டு இதில் செக் பண்ணுறதுக்கு அண்ட் கரண்ட் இமேஜ் is not none. ஸோ பை டிஃபால்ட்டாக நன்னாக இருக்கும். அதை நம்ம இங்கே அப்டேட் பண்ணுறோம். ஸோ அது அப்டேட் ஆச்சுன்னா தான் நம்ம அதில் இருக்க டெக்ஸ்ட்டையும் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி இந்த காமிக் பேனல்ஸில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கேப்ஷன் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அந்த பார்ட்டில் என்ன டெக்ஸ்ட் டேட்டா இருக்கோ அந்த டெக்ஸ்ட் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண போகிறோம். அண்ட் அதில் ரிட்ரீவ் ஆகிற டெக்ஸ்ட் டேட்டாவை இந்த காமிக் பேனல்ஸ் லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ காமிக் பேனல்ஸ் டாட் அப்பெண்ட் current image comma caption. ஸோ அந்த இமேஜுக்கும் அதுக்கேற்ற கேப்ஷனும் இந்த காமிக் பேனலில் அப்டேட் ஆகிரும். ஸோ ஃபைனலாக நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் காமிக் பேனல்ஸ். ஸோ இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் தான் நமக்கு காமிக் ஸ்ட்ரிப்பும் அதோட கேப்ஷனும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம யூஐ பில்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ டைட்டில் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ st.title AI காமிக் ஜென்ரேட்டர். ஸோ இதான் வந்து நம்ம ஸ்ட்ரீம்லைட் பேஜோட டைட்டில். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஒரு சைட் பார் செட் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் சைடில் அந்த சைட் பாரில் யூசர் அவங்க ஸ்டோரி அண்ட் அவங்களுக்கான தேவையான ஸ்டைலும் செட் பண்ணிவாங்க. ரைட் சைடில் நம்ம வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கேப்ஷனோட ஷோ பண்ணலாம். ஸோ வித் st.sidebar st.header. ஸோ இது வந்து சைட் பாரோட ஹெடர் அண்ட் இங்கே வந்து நான் கான்ஃபிக்னு சும்மா ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து யூசர் ப்ராம்ப்ட். ஸோ இந்த யூசர் ப்ராம்ப்ட் தான் யூசரோட ஸ்டோரி, அவங்க என்ன ஸ்டோரி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது நம்ம இந்த யூசர் ப்ராம்ப்டை தான் அக்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ st.text ஏரியா. ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவில் யூசர் என்ன ஸ்டோரி வேணாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே லேபிள் செட் பண்ணலாம். என்டர் யோர் காமிக் ஐடியா. ஸோ இதில் யூசர் அவங்க ஸ்டோரி பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம ப்ராம்ப்டாக இந்த ஜென்ரேட் காமிக் ஸ்ட்ரிப்பில் பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டைல் செட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம செலக்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ காமிக் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு st.select box
அண்ட் இந்த செலக்ட் பாக்ஸில் நம்ம லேபிள் செட் பண்ணலாம். சூஸ் அ விஷுவல் ஸ்டைல். அண்ட் இதில் நம்ம யூசருக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ பிக்சல் ஆர்ட், கார்ட்டூன், இல்லைனா 3D ரெண்டர். ஸோ இந்த மாதிரி நான் இங்கே 3 ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதில் இன்னும் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அனிமே, இல்லை சார்கோல் ட்ராயிங்ஸ், வாட்டர் கலர்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பட்டன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்போ தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரேட் பட்டன் இஸ் ஈக்குவல் டு st.button அண்ட் இந்த பட்டனில் ஜென்ரேட் காமிக் ஸ்ட்ரிப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூசர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணணும். ஸோ இஃப் ஜென்ரேட் பட்டன் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா வித் st.spinner ஜென்ரேட்டிங். ஸோ ஜென்ரேட்டிங்னு ஷோ பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ பேனல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரேட் காமிக் ஸ்ட்ரிப் அண்ட் இந்த காமிக் ஸ்ட்ரிப்பில் யூசர் ப்ராம்ப்ட் அண்ட் காமிக் ஸ்டைல் இது ரெண்டையுமே நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேனல்ஸில் வந்து நம்மக்கிட்ட இப்போது அந்த லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸ் ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதில் இமேஜ் அண்ட் கேப்ஷன் ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்க போகுது. ஸோ அதான் இந்த பேனல்ஸில் இப்போ நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது லூப் பண்ணி ஷோ பண்ண போகிறோம். ஸோ இஃப் பேனல்ஸ், ஸோ அதாச்சும் எம்டி இல்லைன்னா st.success அண்ட் இதில் வந்து ஹியர்ஸ் யோர் காமிக் ஸ்ட்ரிப்னு ஷோ பண்ணலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு சக்ஸஸ் பாக்ஸ் ஷோ பண்ணுறோம். ஹியர்ஸ் யோர் காமிக் ஸ்ட்ரிப் அண்ட் அது கீழே வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையும் ஆஸ் அ காலம்ஸ்னால் ஒன் நெக்ஸ்ட் டு ஈச் அதர் இமேஜ், அதுக்கு கீழே கேப்ஷனாக ஷோ பண்ணலாம். ஸோ கால்ஸ் இஸ் ஈக்குவல் டு st.columns அண்ட் நான் இங்கே 4 ஸ்ட்ரிப் தான் கேட்குறேன். ஸோ எனக்கு 4 ஸ்ட்ரிப் தான் ஜென்ரேட் ஆகும், 4 பேனல்ஸ். ஸோ 4 ஸ்ட்ரிப் தான் ஜென்ரேட் ஆகிறதுனால நான் இங்கே 4ஆகவே லோட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் ஐ comma and நம்ம இந்த பேனல்ஸில் இருக்கிற இமேஜ் கேப்ஷன் in enumerate panels. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நம்ம இப்போ ஒரு காலம் செட் பண்ணி அந்த காலமில் இமேஜ் அண்ட் கேப்ஷன் ஷோ பண்ண போகிறோம். ஸோ வித் கால்ஸ் அண்ட் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஐ, அதாச்சும் இந்த லூப்பில் இருக்கிற இண்டெக்ஸ். இங்கே நம்ம ஃபஸ்ட் இமேஜ் ஷோ பண்ணலாம். ஸோ st.image அண்ட் இந்த இமேஜில் நம்மக்கிட்ட இங்கே பாஸ் ஆகிற இமேஜை தான் ஷோ பண்ண போகிறேன். அண்ட் அது கீழே வந்து st.caption அண்ட் இந்த கேப்ஷனில் f strings பாஸ் பண்ணி இதில் வந்து நம்ம பேனலோட நம்பரும் செட் பண்ணலாம். ஸோ பேனல் கர்லி ப்ராக்கெட் i+1 அண்ட் i வந்து இண்டெக்ஸ் எப்போவுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பேனல் நேம் வந்து நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக i+1 நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து என்ன கேப்ஷன் இருக்கோ அந்த கேப்ஷனை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு streamlit run main.py. ஸோ இங்கே நம்ம பேஜ் லோட் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து நம்ம ஸ்டோரி ரைட் பண்ணுற ஏரியா. அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன ஸ்டைல் வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுற 3 ஸ்டைல் ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் செலக்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஜென்ரேட் பட்டன். ஸோ நான் இங்கே ஒரு ஐடியா பாஸ் பண்ணுறேன். ஸோ ராபோட் ட்ரைங் டு மேக் சாண்ட்விச் பட் கீப்ஸ் ட்ராப்பிங் தி பிரெட். ஸோ இதான் வந்து எனக்கு தேவையான ஒரு காமிக் ஸ்ட்ரிப். ஸோ நான் அதை இங்கே டிஃபைன் பண்ணிவிட்டு ஜென்ரேட் காமிக் ஸ்ட்ரிப் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பிக்சல் ஆர்ட்டில் ஜென்ரேட் ஆகி நமக்கு வரும். ஸோ இங்கே எனக்கு 4 பேனல்ஸ் ஜென்ரேட் ஆகி வந்துச்சு. அண்ட் இந்த 4 பேனல்ஸ்லையும் இந்த ராபோட் சாண்ட்விச் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. அண்ட் இந்த பிரெட் ஃபால் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்ம இந்த விஷுவலில் பார்க்கலாம். அண்ட் இங்கே அதுக்கான ஸ்டோரியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் கொஷின் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.